நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சு அப்படியே பூகம்பம் கலப்பி அப்படியே எஸ்ஐஆரை எதிர்த்து பயங்கரமான ஒரு போராட்டம் நடத்ததுனால மத்திய அரசு ஆடி போயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. அதுலயும் பார்த்தோன்னா என்ன அறிவா, என்ன அழகா, என்ன ஆத்மார்த்தமா பேசி அந்த கோஷம்லாம் இட்டு பார்த்தீங்கன்னா மனசே அப்படி விட்டு போச்சுங்க. அது இதுக்கெல்லாம் முழு பெருமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் அண்ணனுக்கு தான். மிகப்பெரிய அவருக்கு ஒரு பெருமையை நம்ம கொடுத்துடணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம மறைச்சிட கூடாதுங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறது தான் நம்ம கடமை. அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிச்சுங்க இந்த போராட்டம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நாங்க தான் அப்பவே சொன்னோமே, எஸ்ஐஆர்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எஸ்ஐஆரை வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் தான் குறை சொல்லுவானுங்க, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோம். ஆனா சத்தியமா நாங்க கலாய்க்கிறது தான் சொன்னாங்க சத்தியமா. ஆனா பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஓபன் பண்ணி சொல்லிட்டாங்க. உண்மைதானா? அதாவது எஸ்ஐஆரை கொண்டு வந்தது திமுக அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அவங்களுக்கு கட்சி தொண்டர்கள், பெண்கள் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா எஸ்ஐஆர் பத்தி பக்காவான ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறாங்க. அது போல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த கோஷம் விட்டாங்க பாருங்க. அந்த கோஷம் தான் வேற மாதிரிங்க. உலகத்திலேயே எந்த கட்சியும் போராட்டம் நடத்தும் போது இந்த மாதிரி ஒரு கோஷத்தை யாருமே பார்த்துருக்க முடியாது. சத்தியமா நான் பார்த்தது இல்லைங்க. யாருன்னா பார்த்தா மட்டும் சொல்லுங்க. ஆனா இந்த கோஷத்தை இது பார்த்ததுல இருந்து அப்படியே நெஞ்சிடும் பா, என்ன இது இவ்வளவு ஒரு ஃபயரா, அப்படியே அந்த கோஷத்தை கேட்கும் போது அப்படியே உணர்ச்சி பொங்குது. அது என்ன கோஷம்ன்றதை நீங்க கொஞ்சம் பாருங்க. ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ, வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ, ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ, வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ. தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம், தேர்தல் அதிகாரியை தேடி போவோம், தேர்தல் அதிகாரியை தேடி போவோம், தேடி போவோம் தேடி போவோம், தேடி போவோம் தேடி போவோம், தேர்தல் அதிகாரியை தேடி போவோம், தேர்தல் அதிகாரியை தேடி போவோம். எப்படி அதுதான் கோஷம்ன்றது பாத்தீங்களா? ஜீரோ ஜீரோ வாக்காளர் ஜீரோ, தேடி போவோம் தேடி போவோம், பிஎல்ஓவை தேடி போவோம். தேடி போவாங்க. இது ஒரு கோஷம். கோஷம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேய் இதெல்லாம் ஒரு கோஷமாடா, இது கோஷம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு கோஷம் சொல்றேன். அதாவது இந்த கோஷத்தை நீ இதுதான் உங்களுக்கு கரெக்டான கோஷம், பர்ஃபெக்ட் மேட்ச். அதான் உண்மை. ஓடி போவோம் ஓடி போவோம், பழையூருக்கு ஓடி போவோம், தலைமறைவு தலைமறைவு, சிபிஐ வருமுறை தலைமறைவு, ஆறுதல் ஆறுதல், மகாபலிபுரத்தில் ஆறுதல், ஏறுவோம் ஏறுவோம், மின் கம்பத்தில் ஏறுவோம், அமருவோம் அமருவோம், டிரான்ஸ்பார்மரில் அமருவோம், தடவுவோம் தடவுவோம், கிரீஸை நல்லா தடவுவோம். இதுதான் உங்களுக்கு கோஷம். இதான் பர்ஃபெக்ட் மேட்ச். இதை நீங்க பேசுனீங்கன்னு வச்சுங்க, இந்த கோஷம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் வெடிச்சு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கோங்க. சத்தியமா சொல்றேன். மிஸ்டர் டிவிகே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. அதே போல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த திமுக போலீஸ் ஏவல் துறையை வச்சு எங்களை அடக்குதுங்க, அடக்குது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து அதாவது சண்டே காலம் நினைச்சு சாட்டர்டே நைட் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் போறதுக்கு பர்மிஷன் வாங்கினாங்க. அந்த பர்மிஷன் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல தான் ஸ்டேஜ் போடணும்னு சொன்னாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் சொன்ன இடத்தை தவிர்த்து அங்க பக்கத்துல இருக்கிற இடத்துல இவங்க ஸ்டேஜ் போடுறது. ஏன்னா அப்பதானே அங்க ஒரு பிரச்சனையை கலப்ப முடியும். புரிதுங்களா சொல்றது? இப்போ இவங்க எப்படி வெளியே தர்றான்னு பாத்தீங்கன்னா, சும்மாவே இவங்க போலீஸ் சொன்ன இடத்துல போடாம பக்கத்துலயே வேற எங்கேயோ போட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்றது. உண்மைதாங்க இது போலீஸ் சொன்ன இடத்துல இவங்க போடவே இல்லை. எல்லாமே பக்கா விசாரிச்சாச்சு. விசாரிச்சு நல்லா சொல்றேன், அவங்க கொடுத்த இடம் வேற, இவங்க போட்ட இடம் வேற. அங்க போட்டதானே போலீஸ் தடுப்பாங்க. அவங்க ஒரு பிரச்சனை பண்ணல. பாத்தீங்களா திமுக அரசு எங்களை காவல்துறையை வச்சு இந்த மாதிரி எதிர்க்குது அப்படின்ற ஒரு பில்டப் ஒண்ணு கொடுக்குறானுங்க. இவங்களை என்னதான் பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. டே இந்த மாதிரிலாம் அரசியல்லாம் பண்ணாதீங்கடா, துக்கடா அரசியல்றாது. இதெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்க. அதாவது எந்த கட்சிக்கும் அந்த பிரச்சனை வரும், டிவிக்கே மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கட்சியே கிடையாது. நீங்களா உங்களுக்கு எப்படி சொல்றது, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் நத்திங். போலீஸ் சொல்றதை கேட்க மாட்டீங்க, யார் சொல்றதை கேட்க மாட்டீங்க. ஏன் உன் தலைவன் சொன்னாலே நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்களாம் எதுக்குடா இருக்கீங்க? பப்ளிக்கை டிஸ்டர்பன்ஸ் பண்றது, நியூசன்ஸ் கொடுக்கறது, இதுதானே வேலையா உங்களுது.
ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க? அது போல 18 மீட்டிங் முடிச்சுட்டு வந்தீங்க, ஒரு அம்மா என்ன அறிவு, என்ன எப்பா சத்தியமா சொல்ற, இந்த அம்மாவுடைய பேச்சு கேட்கிற கேள்விக்கு இந்த திமுகவினர் முடிஞ்சா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க எவ்வளவு வந்து ஒரு நேரடி கேள்வி கேட்கறாங்க, நீங்க முடிஞ்சாத பதில் சொல்ல பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க பாருங்க. நான் தமிழக அரசை பார்த்து கேட்கறதுனா, ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம்? ஏன் தமிழக வெற்றி கழகம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் வருமா? இதுக்கு முன்னாடி வராதா? நீங்க டிஎம்கே காரங்க வராங்கன்னா அதுக்கு நாங்க வர பிஎல்ஓ சொல்றாரு, இல்ல மேடம் வந்தாங்கன்னா எங்களை ஏதாவது சொல்றாங்க, பச்சையாவே சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளவு பயம்ன்றேன்? தைரியமா இருந்தா களத்துல இறங்கி போராடுங்க. 2026ல எங்க தலைவர் அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. என்ன வீடியோ பாத்தீங்களா? அவங்க கேக்குறாங்க பாருங்க கேள்வி. நான் உங்களுக்கு பயமா? நீங்க வேணும்னே வந்து இந்த திமுக அரசு இந்த எஸ்ஐஆர் கிஸ்ஆர் எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்றீங்க, நீங்க தடுக்கிறீங்க, எங்க ஓட்டுல இது பண்றீங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிவிக்கேன்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா அந்த பிஎல்எல் வந்து யாருமே வந்து ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்களா, அது பண்ண மாட்டாங்களா, எங்களுக்கு கூட சேர்த்துக்க மாட்டேன். எதுக்குங்க அந்த மாதிரி பயப்படுறீங்க? நீங்க முடிஞ்சா பதில் சொல்லுங்க. நம்ம கேக்குறாங்களே பாருங்க எந்த அளவுக்கு இருக்காங்க. இதுதாங்க சொல்றது, இவங்களாம் வந்து அரசியல் அறிவு ஜீரோ. சினிமா கூட்டங்கள், சினிமாவுக்காக ஒரு நடிகனுக்காக கூடின கூட்டங்கள், அதாவது ஒரு அடிப்படை அறிவுன்றதே இல்லாத தற்குறிகள். நீ ஏன் சொல்றேன்னா இதுக்காகவே சொல்றோம். எவ்வளவு ஒரு பக்காவா, ஆனா அதுல மைக்ல ஒருத்த பேட்டி எடுக்கிறான் பாரு, எப்படி அவன் சிரிக்காம பேட்டி எடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எஸ்ஐஆர் கொண்டு வந்து திமுக தான், நாங்க திமுக தான். அதாவது எனக்கு ஒன்னும் புரியல, இவனுக்கு என்னதான் பண்றான்னு தெரியல. எஸ்ஐஆர்ன்றது யாரை எதிர்க்கணும்? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஓப்பனா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க எடுத்து வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கே புரியுது. இது வந்து தேர்தல் ஆணையா, இது மத்திய அரசு கொண்டு வந்து மத்திய அரசு தான் நீங்க எதிர்க்கணும். இதுக்கும் மாநில அரசுக்கும் என்ன சம்பந்தம்? மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம்? திமுக தான் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லுதா? திமுக தானே எதிர்க்கிறது தைரியமா. தைரியமா வந்து பிஜேபி எதிர்க்குது, அது கூட கூட்டணி இருக்கிற அதிமுக எதிர்க்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? திமுக பாஜகவை எதிர்க்க மாட்டீங்க, அது கூட இருக்கிற அதிமுக வந்து எதிர்க்க மாட்டீங்க. திமுக 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 திமுகவா கொண்டு வந்தது? இது திமுக ஃபர்ஸ்ட் வந்து திமுக தான் தேர்தல் ஆணையமா? அங்க மேடையில ஏறுற அந்த ஆதவ அர்ஜுனும் எல்லாருமே சரி, அவன் பேசுற பேச்செல்லாம் அப்ப கூட வந்து என்னடா ஆதவ அர்ஜுன் திருந்திட்டு வந்து பிஜேபியை வந்து விமர்சிக்கிறான்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல வந்து என்ன சொல்றாப்புல, இங்க நாங்க வந்து எதிர்க்கிறது எஸ்ஐஆர் பிஜேபியை, ஆனா வந்து திமுக அரசு தான் வந்து எங்களை வந்து தடை விதிக்கிறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ப கூட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பிஜேபி மத்திய அரசுன்ற ஒரு வார்த்தை சொல்லி விட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா மாநில அரசை பத்தி பேசினு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்ற கேட்டுக்கோங்க, இந்த BLA 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்களை நீங்க அப்பாயின்மெண்ட்டே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி. ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் நாட் ஃபிட். நீங்க வந்து இன்னும் தேர்தல் ஆணையத்தில் நீங்க அங்கீகரிக்கப்படவே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு எலெக்ஷன் கூட இன்னும் சந்திக்கவில்லை. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது தெரியாம உங்களுடைய ஓனர், உங்களுடைய தலைவர், உங்களுடைய உயிர், உங்களுடைய கடவுள் மிஸ்டர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருந்தார். அதாவது என்ன லெட்டர்னா, என்ன பண்றது, அவர்கிட்ட போயிட்டு லெட்டர் பதில் சொன்னீங்க, அவருக்கு என்ன லெட்டர் எழுத தெரியும்? ஒரு கடிதம் எழுதினேன் என் உயிரை அனுப்பினேன், அப்படி அந்த கடிதம் தான் எழுத தெரியும். அவரை கூட்டு போயிட்டு வந்து நீங்க தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பி விடுங்கன்னு சொன்னா எப்படி அனுப்புவாரு? அதான் தெரியாம என்ன பண்ணிட்டாரு, தேர்தல் ஆணையருக்கு அனுப்பிச்சிட்டார். அது எலெக்ஷன் கமிஷனருக்கு அனுப்பிச்சிருக்காரு 2 போட்டு. அது கீழே தான் போட்டு எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு யாருக்கு அனுப்பணும், என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு டேஷும் ஒன்று தெரியல. என்ன பண்றது? அதாவது தேர்தல் அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் வந்து அழைப்பு விட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு. உடனே வந்து என்ன சொல்றாங்க, எங்களையே நீங்க அழைக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களும் வந்து ரிப்ளை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் வந்து கூடுவாங்க. அதுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு அவங்கள இது பண்றாரு. யாருக்கு அனுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையருக்கு. ஏன்னா இவருக்கு தெரியாதுங்க, இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, எலெக்ஷன் கமிஷனர்னா வந்து போலீஸ்ல கமிஷனர் தான் வந்து பெருசு, ஸோ வந்து கமிஷனருக்கு தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அது எந்த அட்ரஸ்? அரும்பாக்கம் அட்ரஸுக்கு. எங்க அனுப்பணும்? ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு அனுப்பணும். ஆனா இவங்களுக்கு என்ன தெரியும், ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்குன்னு தெரியும், அரும்பாக்கத்துல எல்லா எலெக்ஷன் தானே, அதுனா அது இது என்ன தெரியும் உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியாது, தற்கூறிங்க. அதான் சொல்றது, உங்க தலைவர் இந்த அளவுக்கு ஒரு லெட்டர் போடும் போத நீங்க எப்படி இருப்பீங்க? அடே நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க பண்ற ஒரு இதுக்கெல்லாம் வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு அப்படியே கூச்சுவாங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா?
அதுவும் விஜயே சொல்லிட்டா போல, எனக்கு வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்சி ஓட்டுகள், அதாவது பாத்தீங்கன்னா 18 இருந்து 23 வயதுக்குள்ள இருக்கிற ஓட்டுகள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து வேணும். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து என்ன பண்றது, சினிமா முகத்துல இருக்கிறாங்க. அதாவது 24 25 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புரிதல் வந்துடும். அதான் இவன் யாரா, இவன் நம்மளுக்கு என்ன பண்ணா, நம்ம ஏன் இவனுக்கு ஓட்டு போடும் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரி சிறு வயது பசங்களும் சரி, சில வந்து தற்கூரிகளும் சரி வந்து விஜய்க்கு ஆதரவாக தெரிவிச்சுட்டு வராங்க. ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவர் என்ன சொல்றாரு, இந்த ஓட்டு வந்து நம்மளுக்கு வேணும். இன்னும் அவங்களை முட்டாள் பாருங்க, இவர் எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கணும், இந்த சின்ன பசங்க தான் நம்ம ஈஸியாக ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்களுடைய விஷத்தை விதைச்சு அவங்கள ஓட்ட நாசம் பண்றாரு. தமிழ்நாட்டே கெடுக்க வந்துட்டு இருக்காரு விஜய். அதுக்கு பார்த்தா இந்த இளைஞர்கள், அதாவது மூடர், அதாவது அவங்களுக்கு யோசிக்க தெரியல, படித்த இளைஞர்கள் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாத்துறாரு. அப்ப பாத்துக்கோங்க, சின்ன பசங்களா குறி வச்சு பண்றாரு. அவங்கள என்ன சொல்றாங்க, திமுக தான் வந்து தடுக்குதான். விஜய் சொல்றாரு பாருங்க, அதுல இந்த ஆளும் கட்சி வந்து தடுக்குது, அவங்களுக்கு வந்து ஓட்டு கொடுக்க முடியாம தடுக்குது. இதெல்லாம் எப்பாற்பட்ட ஒரு இது ஒரு மனசாட்சி வேணா? ஏன்னா ஒரு அடிப்படை பேசிக்கே தெரியாம நீங்களாம் என்னடா போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? போராட்டம் நடத்துறது சரி, ஆனா யாரை எதிர்த்து கேள்வி கேட்கணும், என்ன பண்ணணும்ன்ற ஒரு அடிப்படை அறிவு இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கணும். எல்லாத்துக்குமே எதுவுமே கிடையாது. எடுத்த உடனே நீங்க முதலமைச்சர் அந்த அளவுக்கு போயிட்டீங்க, உங்களை அங்கீகரிக்கவே நீங்க படல. இது வரைக்கும் ஒரு எலெக்ஷனும் சந்திக்கல, அவ்வளவு சீக்கிரம் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மாதிரியும் இன்னமும் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஆயிட்டு நாட்டு மக்களுக்கு பல சேவை செஞ்ச மாதிரியும் வந்து இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கீங்களா? தற்கூரி பசங்களா! ஐயோ 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 ஐயோ! அதுதான் வந்து எங்களுக்கு சொல்ல தோணுது. இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இளைஞர்கள்லாம் திருந்த மாட்டானுங்க. நேத்தும் பாருங்க, ஒரு போராட்டம் நடத்துறீங்க, எவ்வளவு டீசெண்டா இருக்கணும், எதுக்கு வந்துக்கிறீங்களோ அது வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு திருப்பி வந்து என்ன பண்ணிருக்காங்க, சென்டர் மீடியனை அது மேலே ஏறி உடைச்சி போட்டிருக்கானுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. இவனெல்லாம் கடைசி வரையும் திருந்த மாட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு, போராட்டத்துக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த சம்பவம் எல்லாம் தெரியும். குழந்தைகள் கர்ப்பிணிகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க, கர்ப்பிணிகளும் போயிருக்கிறாங்க. நீங்களாம் வந்து யாருங்க? நீ போயிட்டு எதுனா ஒண்ணுன்னா நீ போய் சாவு, செத்து தொலை, எது குழந்தைய தூக்கிட்டு போறேன்னு நான் கேக்குறேன். மனசாட்சி இல்ல உங்களுக்கு? நடிகை மேல என்ன அவ்வளவு ஒரு இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணாரு, உனக்கு என்ன பண்ணாரு? ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருப்பாரு அந்த ஆளு. உனக்கு என்ன பண்ணாரு? அரசியல் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அரசியலுக்கு வரதுக்கு முன்னால ஏகப்பட்ட சேவைகள் செஞ்சுட்டு வந்து எல்லா பொருளையும் கலந்துட்டு வந்தவங்க தான் வந்து எல்லாமே அரசியல்வாதிகள். கம்பேரிட்டிவ் பண்றாங்க திமுக வர்சஸ் டிவிக்கு. உங்களுக்கு என்ன அது பிறகு பாத்தீங்கன்னா அண்ணா எம்ஜிஆருக்கு அப்புறம் இவரா? அடா அவங்களாம் வந்து உயிரோ இருந்தான்னு வச்சுக்கோ, நேரத்துக்கு ஐயோ நான் என்ன சொல்றேன்னு ஒன்றும் புரியல. தயவு செய்து திருந்துங்க, அறிவு கட்டுத்தனமா பேசாதீங்க. ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கான், அந்த படிச்ச இளைஞர் வந்து என்ன சொல்றான்னு பாருங்க. அவன் அந்த வீடியோ நீங்க பாருங்க, நீங்களே உங்களை அறியாம நீங்க கை தட்டுவீங்க. முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வர வாக்க உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா அது தெரிய மாட்டுது. மெட்ரோ கட்டுறாங்க, அதுவே 5-6 வருஷமா போகுது. அப்ப இந்த 6 கோடி மக்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க? அந்த பையன் என்ன சொல்றான்னா, 5 வருஷமா வந்து மெட்ரோ ட்ரெயின் போட்டு இருக்கீங்க, இன்னும் அது முடியல, நீங்க எப்படி இது பண்ணுவீங்க, காப்பாத்துவீங்க? அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? மெட்ரோ ட்ரெயின்டா உடனே வந்து இது கையிலே கட்டிடுறதா அது? ஏடா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? ஏடா சென்னையில எந்த அளவுக்கு பாஸ்டா இந்த 4 வருஷத்துல எவ்வளவு பாஸ்டா எத்தனை மெட்ரோ ரயில்கள் வந்து இது பண்ணிருக்காங்கடா? ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயில் கொண்டு வந்தது யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த தற்கூரிங்களை பத்தி நம்மளை பேசி இவங்களை திருத்தணும் தாங்க நாங்க போராடிட்டு இருக்கோம். இப்பாற்பட்ட ஒரு மூடர் கூடத்தை திருத்தணும் தான் நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அந்த வீடியோல ஷேர் பண்ணுங்க, அவங்க சிந்திக்க சொல்லுங்க. இவனை எதுக்கு நான் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பசங்களா இருப்பாங்க பாருங்க, அவன் நிறைய பேர் வந்து இருப்பானுங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போன்னு சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லி கொடுங்க. அவனை கொஸ்டின் கேளுங்க, விஜய்க்கு நான் ஓட்டு போனா அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க.